என்ன நிறைய பேர் கேட்குற கேள்வி. நீங்க எப்படி நார்சிஸ்டிக் அபியூஸ்லேருந்து வெளியில வந்தீங்க? அந்த நார்சிஸ்டிக் அபியூஸ்ல நீங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? எப்படி உங்களால வெளியில வர முடிஞ்சுது? இதெல்லாம் உங்களால தாண்டி வர உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க? யார் உங்கள ரெஸ்க்யூ பண்ணாங்க? யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? இந்த மாரி நெறைய கேள்விகள். நான் என்னுடைய பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு நெறைய கேள்விகள் வந்துச்சு. ஸோ, இந்த கேள்விகளுக்கு பதிலா தான் இந்த பாட்காஸ்ட் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஹவ் ஐ ஓவர்கம் நார்சிஸ்டிக் அபியூஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஹீலிங். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கவிதா விஜயன் பேசுகிறேன். கவிஸ் பாட்காஸ்ட்டுக்கு இன்னொரு தலைப்பின் கீழ் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகெங்கிலும் இருந்து அன்பும் ஆதரவும் அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இன்னைய பாட்காஸ்ட்ல நான் பேச போகிறது என்னுடைய சொந்த பர்சனல் அனுபவங்களை தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். ஸோ 40 வருஷமாக நான் நார்சிஸ்டிக் அபியூஸில் இருந்ததும், அடுத்த 5 வருஷம் 4 வருஷத்தில் அந்த நார்சிஸ்டிக் அபியூஸை விட்டு வெளியில் வந்ததும், அது சம்பந்தமான என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் தான் இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த எபிசோடு அப்படின்றது நான் நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்தப்போ நான் எப்படி மாறணும்னு நினைச்சனோ அது மாதிரி ஒரு பர்சனா நான் மாறினதுக்கு அப்புறமேலுக்கு இந்த டாபிக் இந்த எபிசோட பத்தி நான் பேசுறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய அனுபவங்களை இங்க பகிர்றது அப்படின்றது நான் அதை ஒரு ஷேமாவோ கில்ட்டாவோ ஃபீல் பண்ணவே இல்லை. உண்மையிலே அது ஒரு மற்றவங்களுக்கு பாடமா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை. ஸோ அந்த நம்பிக்கை தினம் தினம் உண்மையாயிட்டு இருக்கு. என்னுடைய வீடியோஸுக்கு வியூவர்ஸ் கொடுக்குற கமெண்ட். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக் ஹவ் ஐ ஓவர்கம் நார்சிஸ்டிக் அபியூஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஹீலிங் அப்படின்றதுல என்னை பற்றியும் என்னோட ஹீலிங் ப்ராசஸை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் நார்சிஸ்டிக் அபியூஸ் ரிலேஷன்ஷிப்பில் மிடில் இருந்தாலும், இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியில் வர ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும், இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பை வெளியில் வந்ததுக்கு அப்புறமேலுக்கும் அந்த எமோஷனல் இன்ஜுரிஸில் நீங்கள் மாட்டிக்கிட்டு இருந்தாலும், உங்களால் மீண்டும் உங்களை உணர முடியும். நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரவும் நீங்களே தந்துக்கவும் முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நார்சிஸ்டிக் அபியூஸ் அப்படின்றதுல ஹீலிங் அப்படின்றது 100% பாசிபிள். பட் அதுக்கு உங்களுக்கு சேவ் பண்ணவோ, ரெஸ்கியூ பண்ணவோ, ஹெல்ப் பண்ணவோ யாராவது வருவாங்கன்னு நினைச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்காது. கண்டிப்பாக நடக்காது. சத்தியமாக நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த மாற்றம் வர வேண்டியது உங்களுக்குள்ள மட்டும்தான். உங்களுக்குள்ள அந்த மாற்றம் வந்தா மட்டும்தான், அந்த தைரியம் வந்தா மட்டும்தான் உங்களால நார்சிஸ்டிக் அபியூஸ்லேருந்து வெளியில வர முடியும். அது ஒன்றும் ஈஸியான ப்ராசஸ் கிடையாது. அதையும் சொல்லிடுறேன். ரொம்ப தாங்க வேண்டியது இருக்கும், நிறைய அழ வேண்டியது இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க கோபம், விரக்தி, இயலாமை, அழுகை, ஏமாற்றம், வருத்தம், வேகம் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஸோ இங்க நீங்க பர்ஃபெக்டா மாறணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது. நீங்க ஹீலிங்கை கொண்டுட்டு வரணும். அதுதான் இங்க உங்களுக்கு நோக்கமா இருக்கும். ஒரு காலத்துல நான் என்ன நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னாக்க, இந்த வலி என்னை விட்டு போகவே போகாது போல இருக்கு, இது விதி போல இருக்கு, இதுக்குள்ள நான் மாட்டிக்கிறதா என் வாழ்க்கை போல இருக்கு, வாழ்நாள் முழுக்க இதை நான் அனுபவிக்கணும் போல இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தப்பான நம்பிக்கை எனக்குள்ளேயும் இருந்தது. இப்போ நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் என்ன நினைச்சேன், நான் என்னை சுத்தமா இழந்துட்டேன். என்னை திரும்ப என்னால கொண்டு வரவே முடியாது. நான் விரும்புகிற ஒரு லைஃப், நான் வாழணும்னு ஆசைப்பட்ட ஒரு லைஃப், நான் மாறணும்னு நினைச்ச ஒரு நபராக என்னால் மாறவே முடியாது அப்படின்ற ஒரு ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். பட் ஆனால் இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன், என் மனசு அடி ஆழத்துலேருந்து சொல்கிறேன், ஹீலிங் அப்படின்றது என்னுடைய வாழ்க்கையை மட்டும் எனக்கு திருப்பி கொடுக்கல. நான் எப்படிப்பட்ட ஒரு லைஃபுக்கு டிசர்வ்டு பர்சன் நான் நினைச்சனோ அந்த லைஃபை எனக்கு 100% திருப்பி கொடுத்துருக்குது. ஸோ நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டனோ இப்போ நான் அப்படி வாழ்ந்துட்டும் இருக்கிறேன் நான். ஸோ இது என்னால் சாத்தியம் அப்படின்னா ஏன் உங்களாலையும் சாத்தியப்படாதா? அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமேலுக்கு இந்த எபிசோடில் நான் ஷேர் பண்ண போகிறது
ஹீலிங்க்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், அந்த ஹீலிங் ரெக்கவரியில எனக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு, இந்த வாழ்க்கை இப்போ நான் எப்படி உணர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இதுல பார்ட் ஒன்னா நான் சொல்ல போறது பிஃபோர் ஹீலிங். ஹீலிங்க்கு முன்னாடி, அதாவது அந்த அபியூஸ்ல நான் இருக்கிறப்போ நான் எப்படி இருந்தேன். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் இல்லைங்க, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் கூட இருந்த அத்தனையுமே நார்சிஸ்டிக் அபியூஸ் பர்சன்ஸ் தான். நார்சிஸ்டிக் என்பிடி டிசார்டர் பர்சன்ஸ் கூட தான் நான் வாழ்ந்திருக்கேன். அப் டு 40 இயர்ஸ் வரைக்கும், 40 வருஷம் வரைக்கும் என்னை சுத்தி இருந்தவங்க, நான் பார்த்தவங்க, பேசினவங்க எல்லாருமே நார்சிஸ்டிக் பீப்புள் தான். அதை 40 வருஷம் வரைக்கும் எனக்கு தெரியல. அதை விட்டு வெளியில வரணும்னு நினைச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் அது நார்சிஸ்டிக் பர்சன்ஸ் அப்படின்றதே நான் தெரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சேன். ஸோ நான் ஹீல் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சர்வைவல் மோட்ல தான் இருந்தேன். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சர்வைவல் மோட்ல தான் இருந்தேன். நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன், ரொம்ப சர்வைவ் பண்ணோம். உயிர் பிழைக்கணும், மறுநாள் விடியணும், அதுக்கு நாம என்ன பண்ணணும் அதான் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ அதுல என்னென்ன நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா, என்ன நானே கேள்வி கேட்டுட்டே இருந்தேன். ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி பண்றாங்க, நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போறேனே, அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்றேனே, அவங்க எது கேட்டாலும் செய்யறேனே அப்படின்னு கேள்வி மேல கேள்வி என்ன நானே கேட்டுப்பானா பதிலே எனக்கு கிடைக்கல. ஸோ என்ன நானே கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அடுத்து நான் பண்ணாத தப்புக்கு, என்னுடைய தப்பே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தேன். எவ்வளவு ஒரு கொடூரமான விஷயம் இல்ல. நான் தப்பு பண்ணிருக்க மாட்டேன், அவங்க பண்ண தப்புக்கும் சேர்த்து தப்பே பண்ணாதன்னா மன்னிப்பு கேட்டுட்டு இருந்தோம். இது ரொம்ப காலமா நடந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி மற்றவங்களுடைய எமோஷன்ஸை ரெகுலேட் பண்றது என்னுடைய வேலை, என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அவங்க நான் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நான் இருந்தா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இது எத்தனை காலத்துக்கு நடக்குங்க யோசிச்சு பாருங்க. அவங்க சந்தோஷமா இருக்கணும்னா நான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அவங்க சொல்ற ட்ரெஸ்ஸை போடணும், அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கணும், அவங்களுக்கு கீழ்ப்படியணும், அவங்கள எதிர்த்து பேசக்கூடாது, அவங்க கை காட்டுற இடத்துல நிக்கணும், பேச சொன்னா பேசணும், தலையை இப்படி ஆட்டணும், கை காலை இப்படி ஆட்டணும், அவங்க மூடுக்கு தகுந்த மாதிரிலாம் நம்மளை உபயோகப்படுத்திப்பாங்க. அது அத்தனைக்கும் நாம பொம்மை மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். அது ஒரு பொம்மை மாறும், பொம்மையை மாற்ற முடியும், உயிருள்ள ஒரு ஜடத்தை எப்படிங்க மாற்ற முடியும்? ஆனா நான் அப்படி மாறிட்டு தான் இருந்தேன். இப்படி மாறி இருக்கிறதுனாலே நான் என்ன சுத்தமா இழந்துட்டேன். நான் நம்பினேன் எப்படி அப்படின்னா, அவங்கள எந்த அளவுக்கு நாம லவ் பண்றோமோ, நம்ம லவ்வை காட்டுறோமோ, நம்ம அன்பை காட்டுறோமோ, நம்ம அக்கறையை காட்டுறோமோ, நம்ம எஃபோர்ட்ஸ் எடுக்கிறோமோ, நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோமோ, நிறைய கொடுக்குறோமோ, நாம பெட்டரா உங்களுக்கு தெரியும், அது எல்லாத்தையும் மாத்தும் அப்படின்ற ஒரு தப்பான நம்பிக்கையில உயிரை மட்டும் என்கிட்ட வச்சுக்கிட்டு என்னுடைய அத்தனையுமே நான் கொடுத்துட்டு இருந்தேன். நான் அத்தனையுமே நான் கொடுத்துட்டு இருந்தேன். என்னுடைய பணம், நேரம், இளமை, என்னுடைய எஃபர்ட்ஸ், தியாகம், என்னுடைய ரெஸ்ட் எடுக்கிற தன்மை, ரெஸ்டே கிடையாது, என்னுடைய எமோஷன்ஸ், என்னுடைய தேவைகள், இன்னும் சொல்லப்போனா என்னுடைய கண்ணியம், இது அத்தனையுமே நான் உங்களுக்காக விட்டு கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே மாறும் அப்படின்னு நம்பிக்கையில நான் எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தேன். நான் ஒண்ணுமே மாறலையே, எதுவுமே மாறல. ஆனா நம்ம இன்னும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா ஏதாச்சும் மாறும் அப்படின்ற ஒரு தப்பான நம்பிக்கை மட்டும் எனக்குள்ள இருந்தது. அதனால நான் விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். ஆனா திரும்பி எனக்கு எதுவுமே வரல. ஆனா அதுக்கு பதில் என்னாச்சு அப்படின்னாக்க நான் ரொம்ப ஸ்மாலா ஃபீல் பண்ணேன். என்னை யாரும் மதிக்கவே இல்லை, நான் அன்புக்கு தகுதியானவங்கன்னு நினைக்கவே இல்லை, என்னுடைய எஃபோர்ட்ஸுக்கு அங்க ஒரு வேல்யூவே இல்லை, என்னை ஒரு மனுஷியா கூட மதிக்கல. நான் இதெல்லாம் அவங்க எதுவுமே மதிக்கல, அவங்க எனக்காக எதுவுமே பண்ணல, அவங்களுக்கு என் மேல லவ் இல்லை அப்படின்னு என்னுடைய இன்ஸ்டிங்ஸ் எனக்கு சொன்னாலும் நான் என்ன நம்புறதே நிறுத்திட்டேன். நான் ரெட் ஃபிளாக்ஸ் அத்தனையுமே இக்னோர் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னாக்க ரியாலிட்டிக்கு பதிலா அந்த ரிலேஷன்ஷிப்ல என்னுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் நான் கொடுத்தேன் அப்படின்னாக்க அந்த ரிலேஷன்ஷிப் உயிரோட இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப் என்னை விட்டு போகாது, அந்த ரிலேஷன்ஷிப்பை நான் காப்பாத்திடுவேன் அப்படின்ற காரணத்துக்காக அந்த ரெட் ஃபிளாக்ஸ் அத்தனையுமே நான் இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன்.
இது என்னோட கான்ஃபிடன்ஸ், என்னோட நம்பிக்கையை சுத்தமா இழக்க வச்சிருச்சு. என்னோட அமைதி போயே போச்சு. நான் யாரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு என் ஐடென்டிட்டியே மாறிடுச்சு. எந்நேரம் பார்த்தாலும் பதட்டத்தோட இருந்தேன். உடல் வலி, உடல்ல சில பிரச்சனைகள், மனதுல எப்ப பாரு பதற்றம். இது எல்லாமே எப்ப பாரு அடுத்த ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் ரெடியா இருந்துகிட்டே இருந்தேன். மற்றவங்களை அப்செட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்குள்ள எமோஷன்ஸை புதைச்சி, ஃபீலிங்ஸை புதைச்சி என உடம்ப வந்து நான் வீணாக்கிட்டு இருந்தேன் நான். எப்ப பாரு ஒரு முள்ளு மேல நடக்கிற மாதிரியே ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் லவ்னு வேற நான் நம்பிட்டு இருந்தேன். அது குழப்பத்திலே நான் இருந்தேன். இவங்க என்ன லவ் பண்றாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு முள்ளு மேல நடக்கிற அந்த குழப்பத்திலேயே நான் இருந்தேன். இந்த எமோஷனல் எக்ஸாஷன் ஆவறேன் இல்லைங்களா, அதை நான் என்ன நினைச்சேன், கமிட்மெண்ட்டுன்னு நான் நினைச்சேன். நான் இந்த அளவுக்கு அவங்க நம்ம எமோஷனலா ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க நம்ம கூட கமிட்டடா இருக்காங்க போல இருக்கா அப்படின்னு முட்டாள்தனமா நம்பி குழம்பிட்டு இருந்திருக்கிறேன் நான். லவ் அப்படின்னா நம்மளை நாம சாக்ரிஃபைஸ் பண்றது அப்படிதானே சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுல. நீ இப்படி இருந்தினா நான் உன்னை லவ் பண்ணுவேன், நீ இப்படி இருந்தனா உன்ட்ட அன்பா பேசுவேன். நான் எப்படி இருந்தாலும் அவங்க என் மேல அன்பு காட்ட போறதில்ல. அந்த உண்மை அன்னைக்கு எனக்கு தெரியவே இல்லை. அதனால லவ் அப்படின்னா என்ன விட்டு கொடுக்கறது, என் மரியாதையை விட்டு கொடுக்கறது, என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்கறது, என்னுடைய தேவைகளை விட்டு கொடுக்கறது, என்னன்னா சுருக்கிக்கிறது அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அது லவ்வே இல்லை அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அது லவ் இல்லைன்னா வேற என்ன, ஜஸ்ட் சர்வைவல். சர்வைவல் மட்டும்தான், உயிர் பிழைக்கும் போராட்டம். இன்னைய பொழுது போகணும். இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களா, இந்த நிமிஷத்தை நான் கடந்து போகணும். மறுநாள் விடியணும், மறுநாள் இரவு வரணும், தூங்கணும். இடையில எவ்வளவோ நடக்கும். இதை தாண்டி போகணும், இதை தாண்டி போகணும், இதை தாண்டி போகணும். இந்த நினப்பு மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. இந்த சர்வைவல் மட்டும்தான் என் வாழ்க்கையா இருந்துச்சு. இது சொல்லும் போது எனக்குள்ள ஒரு மாதிரியான என் லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது ஏதோ ஒரு படத்தை பார்க்குற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இதுல 2வது பாயிண்டா நான் சொல்ல வர்றது டேர்னிங் பாயிண்ட். இந்த டேர்னிங் பாயிண்ட் எனக்கு எப்போ வந்துச்சு, 4 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க வந்துச்சு. இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு. ஹீலிங் அப்படின்றது இல்லை, என் வாழ்க்கை மாறணும் அப்படின்னா அது அவங்க மாறுறதுல கிடையவே கிடையாது. நான் என்ன சரிப்படுத்திக்கிறதா மட்டும்தான் ஹீலிங் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது எனக்கு புரிய வந்தது. ஹீலிங் அப்படின்றது நான் என்ன சரிப்படுத்த ஆரம்பிக்கணும், எனக்குள்ள என்ன இருக்குது, அவங்க ஏன் அப்படி பண்றாங்க, அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க, நான் லவ் பண்ண தகுதி இல்லையா, எனக்கு இதுக்கெல்லாம் இது இல்லையா அப்படின்னு நான் வெளிப்பக்கமா கேட்டுட்டு இருந்த கேள்விய நான் எனக்கு உள்பக்கமா திருப்பிக்க ஆரம்பிச்சேன். என்ன நான் பார்க்க ஆரம்பிச்சேன். கண்ணாடி முன்னாடி நிக்கிற அந்த உருவத்தை முழுசா பார்க்க ஆரம்பிச்சேன். அந்த உருவத்துக்குள்ள என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு, ஒரிஜினாலிட்டி என்ன, ஆத்தென்டிசிட்டி என்ன அப்படின்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல அது கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் இருந்துச்சு. ஆனா போக போக அதுதான் உண்மை அப்படின்றது தெரிய வந்துச்சு. இந்த டேர்னிங் பாயிண்ட் அப்படின்றது ஒரு சாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் அப்படிலாம் எனக்கு கிடைச்சிடலைங்க. பட் ஆனால் அது ஒரு ட்ராமாட்டிக்காவும் இல்லை. ட்ராமாட்டிக்னா என்னது, நம்ம முன்னாடி ஏதோ ஒரு நடக்குது அதனால நான் மாறினேன் அப்படியா, கிடையவே கிடையாதுங்க. ஆனா எனக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு கேள்விக்கு பதில் கிடைச்சது. ஒரு சின்ன மொமெண்ட் தான், ஒரு சின்ன விஷயம் நான் உணர ஆரம்பிச்சேன். அப்போதான் இந்த டேர்னிங் பாயிண்ட் எனக்கு வந்தது. என்ன அப்படின்னா, நான் என்ன நிராகரிச்சுக்கிட்டே இருக்கிறேனே, மற்றவங்க கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்ன நிராகரிச்சுக்கிட்டே இருக்கிறேனே, இது சரியா? இந்த கேள்விதான் முதல்ல எனக்குள்ள வந்துச்சு. ஸோ என்னோட உடம்பு முடியல, உடம்புல அவ்வளோ பிரச்சனைகள், கால் வலியிலேருந்து, படபடப்புலேருந்து, தைராய்டுலேருந்து, கொலஸ்ட்ரால்லேருந்து, என் உடம்புக்குள்ள அவ்வளோ பிரச்சனை. பட் அதுக்கான சொல்யூஷன்ஸ் நான் என்ன கேர் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. நான் ஓய்வு எடுக்கணும், அமைதியா இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், அப்பா மற்றவங்களை கம்ஃபர்டபுளா வச்சிருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பதட்டப்பட்டுக்கிட்டு ஓய்வே இல்லாம போயிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா என் உடம்பு தான் கேடும். முதல்ல என் உடம்பு தாங்க எனக்கு சிக்னல் கொடுத்துச்சு. என் உடம்பு நல்லா இருக்கணும், நான் நல்லா இருந்தாதான் என் குடும்பத்தை பார்க்க முடியும், என் பையனை பார்க்க முடியும்.
அப்ப என் உடம்ப நான் நல்லா வச்சுக்கணும்னா அதுக்கு என்ன வழி? அப்படி போகும்போது கிடைச்சதுதான் நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. இதுக்கு மேல நான் என்ன நிராகரிக்க முடியாது. மத்தவங்க கம்ஃபோர்ட்டுக்காக நான் எனக்கு துரோகம் பண்ணிக்க முடியாது. என் உடம்புக்கு நான் துரோகம் பண்ணிக்க முடியாது. ஸோ லைஃப்ல எனக்கு கிடைச்ச முதல் ஞானோதயம் என்ன அப்படின்னா, நான் பொறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் என் கூட இருக்க போறது என் உடம்பு. என் அப்பா, அம்மா கிடையாது, என் வீட்டுக்காரர் கிடையாது, என் பிள்ளைங்க கிடையாது, கூட பிறந்தவங்க கிடையாது, சொந்த பந்தம் யாருமே கிடையாது. பட் ஆனா இந்த உடம்பு நான் பொறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் என் கூட இருக்க போகுது. அப்ப அந்த உடம்புக்கு நான் பண்ற துரோகம், நான் குடுக்குற வலி, நான் குடுக்குற கஷ்டம் சரியான்னு யோசிச்சேன். என் உடம்புக்கு நான் துரோகம் பண்ணிட்டு மத்தவங்கள கம்ஃபர்டபுளா வச்சிருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. இந்த உறவு இல்லைன்னா கூட நான் இருந்துருவேன். யாரும் பாசம் காட்டலைன்னா கூட நான் இருந்துருவேன். ஆனா இந்த உடம்பு ஹெல்தியா இல்ல, நலத்தோட இல்ல அப்படின்னாக்க என்னால வாழ முடியாது. இந்த உண்மை எனக்கு ஆணில அடிச்ச மாரி, பொட்டுல அடிச்ச மாரி தெரிஞ்சது. இனிமே சண்டை போட்டா நான் ஏன் பட்டினி கிடக்கணும்? அவங்க என்ன ஏதோ சந்தேகப்படுவாங்கன்றதுக்கு நான் ஏன் பதட்டமாவணும்? அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும். நான் ஏன் என் உடம்புக்குள்ள அந்த எமோஷன்ஸ, ஃபீலிங்ஸ உள்ளடக்கி வைக்கணும் நானு? என் உடம்ப நான் கிளியர் பண்ணணும். என் உடம்புக்கு என்ன தேவையோ அத நான் குடுக்கணும். அமைதி தேவையா? ஓய்வு தேவையா? அதுக்கு ஒரு நிதானமான எண்ணங்கள் தேவையா? அத நான் குடுக்கணும் முதல்ல. அப்படின்ற எண்ணம் தாங்க எனக்கு முதல்ல வந்தது. இந்த ஹீலிங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு டர்னிங் பாயிண்ட்டா இருந்ததும் அதுதான். இந்த ரியலைசேஷன் தான் எல்லாத்தையுமே மாத்துச்சு. நான் கேள்வி கேட்கறத நிறுத்தினேன். அவங்க ஏன் என்ன இப்படி ட்ரீட் பண்றாங்க? அப்படின்ற கேள்விய நிறுத்திட்டு, உண்மையிலே நான் எதுக்கெல்லாம் தகுதி வாய்ந்தவ? அவங்க இந்த மாரி பண்றதுக்கு நான் தகுதி வாய்ந்தவ அப்படின்னு நான் ஏன் நம்பணும்? நான் நம்ப வேண்டிய அவசியம் இல்லையே. அவங்க என்ன பண்ணாலும் அது அவங்களுடைய விருப்பம். அதுக்கு என் ஒர்த்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? என்ன ஒருத்தவங்க அசிங்கமா பேசுறாங்க அப்படின்றதுக்காக அது என் ஒர்த்த பத்துனது கிடையாது. அது அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அவங்க எண்ணங்கள்லேருந்து வரக்கூடிய வார்த்தைகள், அவங்க என்ன அப்படி ட்ரீட் பண்றாங்க அப்படின்னாக்க, அதுவும் என் ஒர்த்த பத்துனது கிடையாது. அது அவங்களுடைய சொந்த விருப்பு, வெறுப்பு. அதுக்கு என் ஒர்த்துக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இப்படி பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேலுக்கு தான் எனக்குள்ள அந்த டர்னிங் பாயிண்ட் அப்படின்றது இன்னும் அதிகமாச்சு. ஸோ நான் எதை நிறுத்தினேன்? அவங்க ஏன் என்ன இந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்ற கேள்வியை நிறுத்திட்டு, அவங்க இந்த மாதிரி ட்ரீட் பண்றதுக்கு நான் தகுதியானவன், நான் ஏன் நம்பணும்? எனக்கு எல்லா தகுதியுமே இருக்கு, எல்லா ஒர்த்துமே இருக்கு, செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே எனக்கு இருக்கு. அதை பார்க்காது, சரியா ட்ரீட் பண்ணாது, புரிஞ்சுக்காது ஏன் தப்பா? இல்லவே இல்லை, அது அவங்களுடைய தப்பு. இத புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமேலுக்கு இந்த கேள்வி என்னை ஹீலிங் பக்கம் கொண்டுட்டு போச்சு. நான் யாருன்னு உண்மையிலே இந்த கவிதாவுடைய ஒரிஜினாலிட்டி என்ன, ஆத்தென்டிசிட்டி என்ன அப்படின்றத நான் பார்க்க ஆரம்பிச்சேன். முதலா என்ன நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இந்த இடத்துல தாங்க நார்சிஸ்டிக் அபியூஸை பத்தி நான் கத்துக்கவும் ஆரம்பிச்சேன், தெரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சேன். நார்சிஸ்டிக் அபியூஸோட என்னென்னலாம் பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ட்ராமா பாண்டிங், இன்னர் சைல்டு wound, கேஸ் லைட்டிங், எமோஷனல் மனிப்புலேஷன், லோ செல்ஃப் ஒர்த், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் நார்சிஸ்ட் அபியூஸோட பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கு. இது என்னுடைய செல்ஃப் ஒர்த்தை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸை அடிச்சு நொறுக்கி வச்சிருக்க. நானும் அதை நம்பிட்டு அதை அவங்க என்னை எல்லாத்தையும் அழிக்கிற வரைக்கும் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. முதல்லா இந்த இடத்துல நான் பட்ட அனுபவங்கள் எனக்கு சென்சிபிளா தோணுச்சு. இது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தோணுச்சு. நான் ரொம்ப பைத்தியகாரத்தனமெல்லாம் மாறல. நான் ரொம்ப டூ மச் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் மனிப்புலேட் பண்ணப்பட வேண்டியவ அதுவும் கிடையாது. இது எல்லாத்தையும் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவங்க பண்றதுக்கு நான் தகுதியானவ அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்ததுதான் இந்த இடத்துல தப்பு அப்படின்றதையும் நான் ஒத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த இடத்துல உண்மை எல்லாமே எனக்கு புரிய வந்தது. இவ்வளவு நடக்குது அப்படின்னா அதுல ஏன் தப்பு எதுவுமே கிடையாது. நான் யாருக்கும் எந்த பாவமும் பண்ணல, துரோகமும் பண்ணணும்னு நினைக்கல, யாரையும் கஷ்டப்படுத்தணும், யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நினைக்கல. இன்னும் சொல்ல போனாக்க நான் எல்லாரையும் லவ் பண்ணேன், எல்லாரையும் நம்பினேன், மன்னிச்சு விட்டேன், அந்த உறவு வேணும்னு நினைச்சேன், அந்த ரிலேஷன்ஷிப்பை உயிரோட வச்சிருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணேன். பண உதவி செஞ்சேன், நேர உதவி கொடுத்தேன்.
என்கிட்ட சுரண்டி மத்தவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க, அதை கூட நான் மன்னிச்சேன். என்ன அந்த அளவுக்கு மட்டமா ட்ரீட் பண்ணாங்க, அதையுமே நான் மன்னிச்சேன் நானு. நான் எவ்வளவுதான் பண்ணாலும் அது பத்தலன்னு இன்னும் இன்னும் எதிர்பார்த்தாங்க, அதையுமே நான் மன்னிச்சேன். ஸோ இவ்வளவும் இருக்கிறது என்னுடைய ஒரிஜினல் ஜென்ரல் குட் குவாலிட்டிஸ். இத மதிக்காம என்ன தவறா ட்ரீட் பண்ணது அவங்களுடைய தப்பு, ஏன் தப்பு இல்ல. அப்பனா என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குட் குவாலிட்டிஸ் எல்லாத்தையுமே முதல் தடவையா கண்ணை திறந்து நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இது என்னை ஹீலிங்க்கு கொண்டுட்டு போச்சு. அந்த ஹீலிங் எனக்கு ஃப்ரீடத்தை கொடுக்க ஆரம்பிச்சுது. 3வது பார்ட்டா நான் சொல்றது ஹீலிங் ப்ராசஸ். ஹீலிங் ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு, நான் எப்படி அதை கடந்து வந்தேன், அந்த ஹீலிங் ப்ராசஸுக்குள்ள எப்படி என்ட்ரான, எப்படி கடந்து வந்தேன். ஹீலிங் அப்படின்றது உடனேலாம் நடக்காதுங்க. ஒரு நாள் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க, இன்னொரு நாள் அப்படியே பேக்ல போயிடுவீங்க. ஏன்னாக்க இந்த இந்த ஹீலிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ண இந்த உணர்வு உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்காது, சேஃபாவும் தோணாது. ஏன்னா இது அன்னோன் ஸ்பேஸ். இது நாள் வரைக்கும் உங்களை பிடிச்சு இழுத்துட்டு இருந்த எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு நீங்க திரும்ப ஒரு புது இடத்துக்குள்ள நுழையும் போது அந்த புது இடம் உங்களுக்கு புதுசா இருக்கும், சேஃபா தோணாது. அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு தோணும், பின்னாடி போகணும்னு கூட தோணும். ஏன்னா பின்னாடி இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருந்த எல்லாமே உங்களுக்கு ஃபெமிலியரானது. பட் முன்னாடி இருக்கிற அந்த ஹீலிங் ஃபேஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரியாத ஒரு ஒரு ஸ்பேஸ். அங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்ற பயமும் உங்களுக்குள்ள இருக்கும். பட் நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே பின்னாடி போறது கிடையாது, முன்னாடிதான் போறோம், அது என்ன ஆனாலும் ஆனா போட்டோம் அப்படின்னு நான் முன்னாடிதான் போகணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அதான் அந்த இடத்துல நான் என்ன சூஸ் பண்ணேன். என்னை பிடிச்சு பின்னாடி பிடிச்சி இழுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, கேஸ் லைட்டிங், ட்ராமா பாண்டிங், இன்னர் சைல்டு ஊண்டு, என்னை மணிப்புலேட் பண்ணது, இது எல்லாத்தையும் பின்னாடி கொக்கி போட்டு இழுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, எல்லாத்தையும் கட் பண்ணேன். கட் பண்ணிட்டு முன்னாடி நான் மாட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். நான் என்ன சூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இந்த இடத்துல. ஹீலிங் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடையாது, நேராகவும் நடக்காது அப்படின்றது எனக்கு தெரியும். அவங்கள பத்தி நான் செக் பண்றதை நிறுத்திட்டேன். யாரெல்லாம் என் மென்டல் ஹெல்த்துக்கு நல்லது இல்லையோ அவங்கள பத்தி செக் பண்றதை நிறுத்திட்டேன். ஸோ இதனால என்ன ஆச்சு அப்படின்னாக்க நிறைய உறவுகளை நான் இழந்தேன். என்னுடைய பயாலஜிக்கல் ஃபேமிலியை சுத்தமா நான் இழந்துட்டேன். அப்ப வருத்தப்பட்டேன், என்னடா இந்த உறவு நமக்கு இல்லையேன்னு. இத்தனை வருஷமா இருந்து என்ன பண்ணாங்க எனக்கு, மேல மேல வேதனையை தானே கொடுத்தாங்க. நான் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருப்பேனா, இவங்க அதுக்குள்ள தலையிடிட்டு அந்த வாழ்க்கைக்கு எடுத்துட்டு போவாங்களாம். இப்படிதான் நடந்துட்டு இருந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், அவங்க ஏதோ நல்லதுக்கு பண்றாங்கன்னு நினைச்சேன். கடைசி வரைக்கும் அவங்க நல்லதுக்குன்னு ஒரு ஒரு பிடியை கூட எடுத்து வைக்கல அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேலுக்கு வெட்டியே விட்டுட்டேன் சுத்தமா. அதை சொல்லலாம் வருத்தப்படலைங்க. ஏன்னாக்க அந்த உறவுகளால் நான் அவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கேன். இது வரைக்கும் 20 வருஷமா அவங்கள்ட்ட இருந்து எனக்கு எந்த ஒரு உதவியுமே எனக்கு கிடைக்கல. யாரும் எனக்குன்னு உதவி ஒரு உதவி கூட எனக்கு பண்ணது கிடையாது. என்னுடைய மரியாதையை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க நினைச்சதே கிடையாது. அப்படிப்பட்ட உறவு எனக்கு எதுக்கு? ஸோ அவங்கள பத்தி நான் செக் பண்றதை நிறுத்திட்டேன். அவங்க கிட்ட இருந்து என்னன்னா தூரமா விலகிக்கிட்டேன். அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு அப்பாலஜியும் வராதுன்னு எனக்கு தெரியும். அதனால அதுக்கு வெயிட் பண்றதையும் நிறுத்திட்டேன் நானு. அவங்க கிட்ட இருந்து க்ளோஷர் வரும், அதாவது நாங்க தெரியாம பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிரு அப்படின்ற ஏதாவது ஒரு க்ளோஷர் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் அதையுமே நான் நிறுத்திட்டேன். ஏங்க, உங்களை மதிக்காத ஒருத்தவங்க, உங்களை வேணும்னே காயப்படுத்துற ஒருத்தவங்க உங்களை கண்ட்ரோல்ல வச்சு நீங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, அவங்களுடைய மான மரியாதை, அவங்களுடைய எண்ணம் தான் முக்கியம், அவங்களுடைய நம்பிக்கை தான் முக்கியம், அதன்படிதான் நீங்க இருக்கணும், அந்த கண்ட்ரோல்ல தான் நீங்க இருக்கணும் அப்படின்னு உங்களை வாழ விடாம பண்றவங்க யாராச்சும் உங்கள்கிட்ட மன்னிப்போ இல்ல அப்பாலஜியோ கொடுப்பாங்களா, க்ளோஷர் கொடுப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அதை கொடுக்குற கேப்பபிலிட்டி அவங்கள்ட்ட இருந்தா அவங்க ஏங்க உங்களை கஷ்டப்படுத்த போறாங்க? நான் இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமேலுக்கு அவங்கள்ட்ட இருந்து எனக்கு எதுவுமே தேவையில்லை. நான் பண்ணதெல்லாம் போனா போட்டோம், நான் எவ்வளவோ பண்ணியிருக்கிறேன், போனா போட்டோம். நான் அது என் நல்ல குணத்துக்கு சாட்சியா நான் எடுத்துக்கிறேன். ஆனா அவங்க எனக்கு எதுவுமே பண்ணதில்லை. இன்னும் என் வாழ்க்கைய மேல மேல எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமேலுக்கு என் வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு ஒருத்தனும் கிடையாது. என்னை அசிங்கப்படுத்தவோ கேவலப்படுத்தவோ என்னை சிறுமையா ஃபீல் பண்ண வைக்கவோ என்னை நான் வாழற வாழ்க்கை கெடுத்து விடவோ அந்த இடத்துல இருந்து யாரையுமே இங்க நான் அனுமதிக்கவே இல்லை.
ஸோ அவங்கள்ட்ட இருந்து க்ளோஷர் வராது, அந்த க்ளோஷரை கொடுக்குற கேப்பபிலிட்டி அவங்கள்ட்ட இல்லை அப்படின்றதையுமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த க்ளோஷரை அவங்கள்ட்ட இருந்து வாங்கறதுக்கு பதிலா நான் எனக்குள்ளேயே அந்த க்ளோஷரை உருவாக்கிக்கிட்டேன். அவங்க அப்படித்தான், இதுதான் அவங்க, இதுதான் அவங்களோட ஒரிஜினாலிட்டி. அவங்களோட உண்மையான நிறம் தெரிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு அதை மாத்தத்துக்கு நான் ட்ரை பண்ணவே இல்லை. நீங்க அப்படியே இருந்துக்கோங்க, தப்பே கிடையாது. நான் எங்க கிட்ட வந்துடுறேன், நான் என்ன மாத்திக்கிறேன், எனக்கான ரெஸ்பெக்ட் நான் வச்சுக்கிறேன், எனக்கான பவுண்டரிஸ் நான் வச்சுக்கிறேன், எனக்கான லிமிட்ஸ் நான் வச்சுக்கிறேன், நீங்க யாரும் அதுக்குள்ள வராதிங்க அப்படின்னு எனக்கு நானே அந்த க்ளோஷரை உருவாக்கிக்கிட்டேன். அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு இல்லை. நார்சிஸ்டிக் ஃபேமிலியில எனக்கு கிடைக்காத அன்பு, ஒரு சிப்ளிங்ஸ் மூலியமா எனக்கு கிடைக்காத ஆதரவு, சப்போர்ட்டு, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் எதிர்பார்த்த லவ், நான் கொடுத்த லவ், என்னோட சாக்ரிஃபைஸ் எதுவுமே எனக்கு திரும்ப கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கிடைக்காத ஒண்ணுக்கு இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் துக்கமா இருக்கும். ஆனா போக போக என்ன ஆயிடுவோம், நாம மாறிட்டு போயில. அதே மாதிரி நானும் நினைச்சேன், எல்லாமே செத்து போச்சுன்னு நினைச்சுக்கிட்டேன். எதுவுமே இல்லை, எல்லாமே செத்து போச்சு. அது இல்லை அப்படின்னு நான் வருத்தப்படுறதை விட அது எல்லாம் செத்து போச்சு அப்படின்னு நினைச்சு என்ன நான் அலோவ் பண்ணி அந்த துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சேன். நான் அது ரிலேஷன்ஷிப்காக மட்டும் கிடையாது அந்த துக்கத்தை நான் அனுபவிச்சது. ஒரு ஃபியூச்சர், ஒரு எதிர்காலத்தை வந்து நான் உருவாக்கி வச்சிருந்தேன். அந்த உறவுகளால எனக்கு வந்து இப்படி ஒரு நல்ல மரியாதை கிடைக்கும், எனக்கு வந்து அன்பு கிடைக்கும், அவங்களோட நான் இவ்வளவு சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ற அந்த கற்பனையான ஒரு எதிர்காலத்தையும் நான் இழந்துட்டேன், செத்து போச்சு. அதனால அதுக்கும் சேர்த்து நான் துக்கம் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டேன். அவங்க எப்படி இருக்கணும் நான் எதிர்பார்த்தனோ அந்த மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க மாறவே இல்லை. அவங்க வந்து அவங்களுடைய குணத்தை காட்டிட்டு தான் இருந்தாங்க. அது என்ன ஹர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வெர்ஷன், அவங்களுடைய நான் இமேஜின் பண்ணி வச்சிருந்த அவங்களுடைய அந்த வெர்ஷனும் செத்து போச்சு அப்படின்னு நினைச்சு நான் துக்கம் அனுபவிச்சேன். ஸோ யார் ஒருத்தர் நான் நான் இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் வேணும் 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 சேவ் பண்ண ட்ரை பண்ணி நான் கஷ்டப்பட்டு கஷ்டத்தை அனுபவிச்சனோ என்னுடைய அந்த வருஷனும் செத்து போச்சு. ஸோ இது எல்லாம் செத்து போனதுக்கு அப்புறமேலுக்கு என்னுடைய கான்ஃபிடன்ஸ் வளர்ந்தது பாருங்க. எவன் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, என் வாழ்க்கைய நான் வாழறேன், எவனும் உள்ள போற முடியாது, என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு வந்தது பாருங்க ஒரு நம்பிக்கை. இதுக்கு மேல வந்து என்ன பண்ண முடியும்? இது நாள் வரைக்கும் நான் அவங்கள்ட்ட கெஞ்சிட்டு இருந்ததோடு தானே அவங்க என்ன அந்த அளவுக்கு கேவலப்படுத்துறேன். வேணவே வேணாம்னு தூக்கி போட்டதுக்கு அப்புறமேலுக்கு என்ன பண்ண முடியும்? அவங்க வந்து நான் வந்து கெஞ்சுவேன், அவங்க கண்ட்ரோலுக்குள்ள திரும்ப வருவேன் அப்படின்றதுக்கு என்னென்னமோ பண்ணாங்க. எதுவுமே தேவையில்லை, என் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு நான் வந்ததுக்கு அப்புறமேலுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் எனக்குள்ள அப்படி வளர்ந்தது. பட் ஆனா இது ஒரேடியா நடக்கலைங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான் நடந்துச்சு. நான் என்னோட இன்ட்யூஷனை நம்ப ஆரம்பிச்சேன். நான் என் இன்ட்யூஷனை எப்படி நம்புறது அப்படின்றதையுமே நான் கத்துக்கிட்டேன். நான் என்னென்னலாம் செய்யாம இருந்தனோ இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் என் கூட வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்னென்னலாம் என்னுடைய திறமைகள், என்னுடைய விருப்பங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கி ஒதுக்கி வச்சு மறைச்சு மறைச்சு வச்சிருந்தனோ, மறந்து போய் இருந்தனோ, எல்லாத்தையுமே திரும்ப கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். என்னோட குரலை கண்டுபிடிச்சேங்க நானு. அதுதாங்க மெயின். இந்த அபியூஸ்ல இருந்து, நார்சிஸ்டிக் அபியூஸ்ல இருந்து நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமேலுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பலம் என்னுடைய குரல். அந்த குரலை தான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கேன். உலகம் முழுக்க கேட்குது. இந்த குரல் வெளியில வரக்கூடாதுன்னு என்னை தடுத்தவங்களும் இருக்கிறாங்க, எனக்கு மிரட்டல் விடுத்தவங்களும் இருக்கிறாங்க, பாவம் பார்க்க சொன்னவங்களும் இருக்காங்க. எனக்கு யாருங்க பாவம் பார்த்தது? ஒருத்தர் கூட பார்க்கலையே. மனசாட்சியே இல்லையே யாருக்கும். கொஞ்சம் கூட ஈவே இறக்கம் இல்லாம என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்களே, அவ்வளோ கொடுமைப்படுத்துனாங்களே. ஆனா இன்னைய வரைக்கும் அவங்கள நான் என்னன்னு ஒரு கேள்வி கூட கேட்கல. அப்படிப்பட்டவங்களுக்காகவா என்னை இந்த மாதிரி பண்ணிட்டான்னு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாதவங்களுக்காகவா நான் பாவம் பார்க்கணும்? எப்படிங்க முடியும் என்னால? எனக்கு அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. அவங்க கஷ்டப்படணும்னு நான் நினைக்கல. பட் ஆனா என்ன திரும்பவும் அவங்கள மன்னிக்க சொல்ற உரிமையோ கண்ட்ரோலோ யாருக்குமே கிடையாது. விட்டுட்டேன். அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் விட்டுட்டேன். அவங்க எனக்கு கொடுத்த அத்தனை வலியில இருந்தும் காயங்கள்ல இருந்துமே நான் வெளியில வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன வந்து கேள்வி கேட்க அவங்களை யாருக்காவது உரிமை இருக்கா? கிடையாது. விட்டுட்டேன் நான். ஸோ இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமேலுக்கு தாங்க எனக்காக நிக்கிற உண்மையான மக்கள் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் என் மேல உண்மையா அக்கறை காட்டுற, உண்மையா அன்பு காட்டுற, எனக்காக நேரம் ஒதுக்குற, நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மக்களை நான் அடையாளமே கண்டுபிடிச்சேன். இத்தனை நாள் அவங்க என் கூட இருந்திருக்கிறாங்க.
பட் ஆனா நான் அவங்கள நம்பல. ஏன்னா சுத்தி இருந்த அத்தனை பேரையுமே அதே மாதிரி மக்களா இருந்ததுனால என்னால உண்மையான பீப்பிள்ஸ கண்டுபிடிக்கவே முடியல. பட் இதுல நான் என்ன கண்டுபிடிச்சேன், என் மேல உண்மையா அக்கறை காட்டுற அந்த மாதிரியான மக்களையுமே நான் கண்டுபிடிச்சேங்க. எவ்வளோ பெரிய விஷயம் இல்ல? நாம நம்மளை திரும்ப கண்டுபிடிக்கிறதும், நமக்கான மக்களை நாம கண்டுபிடிக்கிறதும். அதுக்கப்புறம் பார்த்தேன் என் மேல யார் உண்மையா அன்பு காட்டுறாங்க, அக்கறை காட்டுறாங்க, பொறுப்பு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. அவங்களுக்காக வாழணும்னு முடிவு பண்ணேன். இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம், என் ஒர்த் அப்படின்றது இன்னொருத்தர் என் ஒர்த்தை பார்க்க தவறிட்டாங்க அப்படின்றத பொறுத்து கிடையவே கிடையாது. என் ஒர்த்துல எந்த இம்மி அளவு எந்த குறையும் கிடையாது. இத பார்க்கக்கூடிய தகுதி தராதரம் அவங்களுக்கு இல்லை அப்படின்றதுனால என் ஒர்த் எந்த வகையிலுமே குறைஞ்சிராது அப்படின்ற மிகப்பெரிய உண்மை, மிகப்பெரிய பாடத்தை நான் கத்துக்கிட்டேங்க. இந்த ஹீலிங் எனக்கு சொல்லி கொடுத்தது கவிதா அப்படின்றவ. அவ மட்டும்தான். அவ யூனிக். அவளை யார் கூடயும் கம்பேர் பண்ண முடியாது. இதுல அடுத்த 4வது பார்ட்டா நான் சொல்ல வர்றது, ஹீலிங்க்கு முன்னாடியும் பின்னாடியும் நான் எப்படி இருந்தேன். ஹீலிங்க்கு முன்னாடி நான் அன்புக்காக கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட பேசுங்க, என்னை பாருங்க, என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ யார் என்னை உண்மையா புரிஞ்சுக்கிட்டு என்ன சூஸ் பண்றாங்களோ, எனக்கான அன்பு ஃப்ரீயா கிடைக்குதோ, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம கிடைக்குதோ, அந்த ரிலேஷன்ஷிப்ல மட்டும் நான் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் தனியா இருக்க பயந்தேன். தனியா இருக்கிறதுக்கு ரொம்பவும் பயமா இருக்கும். எனக்கு யாராச்சும் துணை வேணும்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ நான் என்னுடைய அமைதியை, என்னுடைய கம்பெனியை நான் என்ஜாய் பண்றேன். நான் என்னுடைய ஓன் கம்பெனியை என்ஜாய் பண்ண நான் கத்துக்கிட்டேன். ஹீலிங்க்கு முன்னாடி நான் ரெட் ஃபிளாக்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா அவங்க என்னைக்காவது மாறுவாங்க, திருந்துவாங்க அப்படின்ற நம்பிக்கையில. பட் ஆனா இப்போ இது ரெட் ஃபிளாக்ஸ்ன்னு தெரிஞ்சது அப்படின்னாக்க தூக்கி போட்டு போக நான் தயங்கினதே கிடையாது. என்னோட இன்ட்யூஷனை நம்ப ஆரம்பிச்சுட்டேன். ஹீலிங்க்கு முன்னாடி லவ் அப்படின்றது அவங்க காட்டுற பேர் மினிமம், ஏதோ அவங்க காட்டுற வார்த்தைகள், ஏதோ அவங்க செய்யற ஒரு செயல் அப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். பட் ஆனா இப்போ லவ் அப்படின்றது கன்சிஸ்டன்சியான ஒண்ணு. கோபம் இருக்கும், வலிகள் இருக்கும், சண்டைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா இது எவ்வளவு வந்தாலும் அந்த லவ்ல மாற்றம் இல்லாம இருந்தது அப்படின்னா அதுதான் உண்மையான லவ் அப்படின்றதையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹீலிங்க்கு முன்னாடி நான் என்னுடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன். அவங்க புரிஞ்சுக்கணும், அவங்க என்னை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு என்னை நான் ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா இப்போ உண்மையிலேயே நான் எந்த ஒரு எஃபோர்ட்டும் எடுக்காம என்னோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு யார் என்னை பார்த்துக்கிறாங்களோ, யார் எனக்கு கேர் பண்றாங்களோ அவங்கள மட்டும் நான் என் கூட வச்சிருக்கிறேன். ஹீலிங்க்கு முன்னாடி நான் என்ன நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னாக்கா, நான் போதுமானவ இல்லை, அவங்க அன்புக்கு தகுதியானவ இல்லை, அவங்க அக்கறைக்கு தகுதியானவ இல்லை அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனா இப்போ கவிதா அப்படின்றவ எல்லாத்துக்கும் தகுதியானவர். அதை பார்க்காத எபிலிட்டி, அதை பார்க்க முடியாத இயலாமை அவங்கள்ட்ட இருக்கிறதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஹீலிங்க்கு முன்னாடி எப்ப பாரு அடுத்தவங்களுடைய அப்ரூவலை நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்க அப்ரூவல் கொடுத்தாதான் நான் நல்லா வாழ முடியும், அவங்க அப்ரூவல் வேலிடேஷன் கொடுத்தாதான் நான் எடுத்த முடிவு சரியா இருக்கும் இப்படின்னு நான் நம்பிட்டு இருந்தேன். பட் ஆனா இப்போ இது எனக்கு சரினா சரிதான், நோனா நோ தான். என்னுடைய முடிவுகளை நான் யோசிச்சு எடுக்கிறேன் அப்படின்னாக்கா அதனுடைய பின் விளைவுகளை நான் பார்த்துக்க முடியும். அப்படி ஒரு முடிவைத்தான் நான் எடுப்பேன். அதனால யாருக்கிட்டையும் வேலிடேஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன். ஹீலிங்க்கு முன்னாடி நான் மக்களை இழந்துருவனோ, என் கூட இருக்கிறவங்களை நான் இழந்துருவனோ அப்படின்ற பயத்துல அவங்க என்ன பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவங்களை இழக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன இழக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறேன். அவங்க வேணும் அப்படின்றதுக்காக நான் என் மரியாதையை விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றதுல நான் தெளிவா இருக்கிறேன். அதுதாங்க என் வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய மாற்றம், பிக்கஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது. ஹீலிங் அப்படின்றது புதுசா ஒரு ஆளா மாறுறது கிடையவே கிடையாதுங்க. நாம யாரோ அதை உணர்றதுதான். இத்தனை நாள் இவங்க நம்ம மேல ஒரு முகமூடியை போட்டு மூடி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க நமக்கு ஒரு ஷேப் ஒண்ணு கொடுத்துருந்தாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் கிழிச்சு எரிஞ்சிட்டு
அதுக்கு அடியில இருக்கக்கூடிய நம்மளுடைய உண்மையான முகத்தை நாம கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான ஹீலிங். இந்த வழிகள் எல்லாமே நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீ போதுமானவை இல்லை, நீ தகுதியானவை இல்லை அப்படின்னு நம்மளை நம்ப வச்சிருக்கோம் இல்லையா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நம்ம போதுமானவ தான், தகுதியானவ தான் அப்படின்ற நம்பிக்கைய வெளியில கொண்டுட்டு வர்றது தாங்க உண்மையான ஹீலிங் அப்படின்றது. இந்த எபிசோட க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கும் இந்த ஹீலிங் சாத்தியமாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். என்னோட பயோவை செக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அதுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னோட குரூப் சம்பந்தமான தகவல்களை நான் அனுப்புவேன். விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஒரு பெய்டு குரூப். ஆண் பெண் இருவருக்குமே தனித்தனி குரூப் இருக்குது. ஸோ நீங்களும் இந்த ஹீலிங் எனக்கு வேணும், சாத்தியப்படணும் அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னாக்க என்னோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்குது. இந்த எபிசோட நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்க இதை கேட்டுட்டு இருந்தீங்க, இது என் வாழ்க்கையில நடந்தது அப்படியே இவங்க சொல்றாங்களே, அப்ப எனக்கும் ஹீலிங் சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு குழப்பத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நான் கொடுக்கிற பதில் கண்டிப்பா உங்களுக்கு ஹீலிங் சாத்தியமாகும். இது உங்க வாழ்க்கையோட ஒத்து போச்சுன்னு நினைச்சீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய லைக்கும் ஹைப்பும் எனக்கு கொடுங்க. அது இந்த வீடியோ பல பேரை போய் ரீச் ஆகிறதுக்கு உதவியா இருக்கும். இந்த வீடியோ யாருக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணியும் விடுங்க. மேலும் ஹீலிங் ஃப்ரம் நார்சிஸ்டிக் அபியூஸ் கண்டென்ட் நீங்க ரெகுலரா தெரிஞ்சுக்க விரும்புனீங்க அப்படின்னாக்கா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம எந்தெந்த பேட்டர்னால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எந்தெந்த பேட்டர்னை நீங்க பிரேக் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா என்னோட பிளேலிஸ்ட் செக் பண்ணீங்கன்னா அதுல பேட்டர்ன் பிரேக்கிங் சீரியஸ் இருக்கும். ஓவரால் 29 பேட்டர்ன்ஸ் அதுல கொடுத்துருப்பேன். அந்த பேட்டர்ன்ஸ் எப்படி உருவாகுது, எப்படி பாதிக்கப்படுறீங்க, அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம் அப்படின்ற தகவல்களையும் அதில் நான் சொல்லியிருப்பேன். போய் செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த எபிசோடோட கன்க்ளூஷனை நான் சொல்றது, இதை நீங்க இப்ப கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க நார்சிஸ்டிக் அபியூஸ்ல நீங்க மிடில்ல இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க இதை புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். நான் சொல்ல வர விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். இன்னைக்கு நீங்க யாரா இருக்கீங்களோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் நீங்க இருக்க மாட்டீங்க. ஒரு நாள் கண்டிப்பா மாறுவீங்க, மாற முடியும், அது சாத்தியமாகும். ஹீலிங் அப்படின்றது உங்களுக்கு பாசிபிளான ஒரு விஷயம். உங்க வழிகள் எதுவுமே உங்க ஐடென்டிட்டியை நிர்ணயிக்காது. இந்த சாப்டர் உங்க முழு வாழ்க்கை அப்படின்ற ஒரு தப்பான எண்ணத்தை கைவிடுங்க. ஹீல் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும், கண்டிப்பா டைம் எடுக்கும். ஒரு நேரம் நீங்க முன்னாடி போற மாதிரி இருக்கும், ஒரு நேரம் திரும்ப நீங்க பேக்ல வர மாதிரி இருக்கும். ஹீலிங் உங்களுக்கு சாத்தியம் இல்லாத மாதிரி தோணும். பட் இது ரெண்டுமே ஹீலிங் ரெக்கவரியோட பார்ட் தான், பகுதி தான் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் நீங்க எழுந்திருக்கும் போது நீங்க என்ன உணர்வீங்க அப்படின்னாக்க, இது நாள் வரைக்கும் உங்க மனசை ஆட்டி வச்சுக்கிட்டு அழுத்திக்கிட்டு வலி கொடுத்துட்டு இருந்த அந்த உணர்வுகள் இல்லாம ஒரு நாள் விடியல் அப்படின்றது உங்களுக்கு உண்மையிலே நிம்மதியா இருக்கும். இன்னைக்கு நான் அதை ஃபீல் பண்றேன். நானும் ஒரு காலத்துல நம்பிட்டு இருந்தேன், என் தலைவிதி இதுதானா, என் வேதனை இதுதானா, என் வாழ்க்கை இதுதானா. ஆனா இன்னைக்கு நான் விடியும் போது கடவுளே இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, இந்த நன்றியை உனக்கு சொல்ல வைக்கிற சுயநினைவை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி, இன்னைய பொழுது எனக்கானது, அதை நான் வாழ்வேன், இதுல நான் யாரையும் காயப்படுத்த போறது கிடையாது, ஆனா என்ன நான் சூஸ் பண்றேன், இந்த தெளிவையும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் எனக்கு கொடுத்ததுக்கு நன்றின்னு என் வாழ்க்கைக்கும் சரி, அந்த கடவுளுக்கும் சரி, இந்த யூனிவர்ஸுக்கும் சரி நான் நன்றி சொல்லாத நாளே கிடையாதுங்க. நான் திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சேன், திரும்பவும் நான் என்ன நம்ப ஆரம்பிச்சேன், திரும்பவும் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இது அத்தனையுமே நான் மற்றவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஆனா அது யாருக்கு போய் சேரணும், யார் தகுதியான மக்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்ப எனக்கு அந்த வழிகள் கிடையாது. என்னைக்குமே மற்றவங்க நம்ம கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை நாம அபேண்டன் பண்ணிக்க கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்த்துக்கிட்டேன். எவ்வளோ கேஸ் பிரச்சனைகள் வரட்டும், பட் ஆனா நான் என்னுடைய நிம்மதியை மட்டும்தான் சூஸ் பண்ணேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது நம்மளை இழக்கிறது கிடையாது, நம்மளை மற்றவங்களுக்கு அடிமையாக்குறதும் கிடையாது. ஆனா பீப்புள் பிளீசிங் பண்ணக்கூடாது, அப்பதான் நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நமக்கு நிலையா இருக்கும் அப்படின்றதையுமே தெரிஞ்சுக்கிட்டேன்.
பயம் நமக்கு எந்த வகையிலுமே ஹெல்ப் பண்ணாது. பயம் நம்மள இருக்கறதுக்கு கீழ தான் தள்ளும். ஆனா சுதந்திரம் அப்படின்றது நாம நம்ம வாழ்க்கைய உதவி பண்ணும், வாழறதுக்கு உதவி பண்ணும் அப்படின்றத நான் என் அனுபவம் மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நான் என் வாழ்க்கைய திரும்பி பார்க்கும்போது, நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த உணர்றேன். என்ன அப்படின்னாக்க, கிரேட்டஸ்ட் ரிலேஷன்ஷிப் உண்மையான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது, நாம மத்தவங்க கூட எப்படி இருக்கிறோம் அப்படின்றது கிடையாது. நாம நம்மள எப்படி பார்க்கிறோம்? நாம நம்மள எப்படி ட்ரீட் பண்றோம்? அப்படின்ற புரிதல் தான் உண்மையான ஹீலிங் அப்படின்றது. இன்னைக்கு இந்த எபிசோட நீங்க முழுசா கேட்டிருந்தீங்க அப்படின்னாக்க, ஹீலிங் அப்படின்றது நமக்கு தூரமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. நம்ம நம்பிக்கை மட்டும் இருந்தா போதும். நம்மால இந்த அப்யூஸ்லேருந்து வெளியில வந்து, நாமளா வாழ முடியும். அப்படின்றது உங்களுக்கு புரிய வச்சிருக்கும். ஹீலிங் அப்படின்றது நம்ம பெர்ஃபெக்ட்டா மாறுறது கிடையவே கிடையாது. ஆனா, நாம நமக்குள்ள இருக்கக்கூடிய லிமிட்டட் பிலீஃப்லேருந்து நம்மள விடுவிச்சு, நம்ம ஒர்த்த நாம புரிஞ்சு, நாம நம்மள கவனிக்கிறது மட்டும் தான் உண்மையான ஹீலிங். அதுதான் நம்மள ஃப்ரீயாவும் வச்சிருக்கும். இந்த நம்பிக்கைய இந்த எபிசோட் உங்களுக்கு குடுத்திருந்தது அப்படின்னாக்க, அதுதான் என் குரலுக்கான வெற்றி. உங்கள மீண்டும் இன்னொரு தலைப்பின் கீழ் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். உங்க பொறுமைக்கும், அமைதிக்கும் நன்றி.